21வது அதிகாரம் मत्ती 21वां अध्याय முதல் 2 வசனம் வாசிப்போம். पहला 2 वचन पढ़ेंगे। அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். जब वे यरूशलेम के निकट पहुंचे और जैतून पहाड़ पर बेतफगे के पास आए, तो यीशु ने 2 चेलों को यह कहकर भेजा कि सामने के गांव में जाओ। वहां पहुंचते ही एक गधी बंधी हुई और उसके साथ बच्चा तुम्हें मिलेगा। उन्हें खोल कर मेरे पास ले आओ। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आपका हम स्वागत करते हैं। ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த சர்ச் நம்ம அசெம்பிளியில இருந்து. असेंबली ऑफ गॉड से एक पर्ची दिया है। வருகிற 26ஆம் தேதி வியாழக்கிழமை அவங்க சபையினுடைய பிரதிஷ்டை நாள். आने वाला 26 तारीख को गुरुवार को 50 வருஷம் ஆச்சு அந்த சபை वो ஆரம்பிச்சு. कलीसिया शुरू होकर 50 साल हो गया है। ஆகவே அந்த ஆராதனைக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஜான் பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் அழைப்பு. उस उद्घाटन का समारंभ में आप सब शामिल हुए करके पास्टर जॉन वहाँ का उन्होंने हमें बुला दिया है। 26 மாலை 5 மணிக்கு போட்டிருக்கு. 26 तारीख को शाम को 6 बजे। ஜெபம் பண்ணுங்க, கலந்து கொள்ளலாம். हाँ, और आप उसके लिए प्रार्थना कीजिए, उसमें भाग लीजिए। நம்ம சபையில வெளியே பேர் கிளியரா எழுதிருக்கு. हमारा कलीसिया का नाम के साथ बराबर उन्होंने दिया है। அதாவது எழுதியிருக்கிறது அப்போஸ்தலர் சபை, நம்முடைய ட்ரஸ்ட் வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபெலோஷிப்னு விவரமா நம்ம போர்டுல இருக்கு. प्रेरित की कलीसिया करके हमारा कलीसिया का नाम है, हमारा ट्रस्ट का नाम है लॉर्ड जीसस क्राइस्ट करके बाहर बराबर लिखा है। இங்க லெட்டர்ல அட்ரஸ் எழுதியிருக்காரு பாஸ்டர் பி பொன்னுத்துறை ஏசு नाम. और यहाँ पर एनवेलप में जो एड्रेस दिया है पास्टर पुन्नुदरे यीशु मसीह का नाम वाला करके। இப்பொழுது நம்ம வாசித்த வேத பாகமும் आज हमने पढ़ा परमेश्वर का वचन, இயேசுவானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். यीशु मसीह के जीवन में हुई एक बातें हैं। அதை பற்றி 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம். उसके बारे में 5वां वचन पढ़ेंगे उसी में। ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே 5வது வசனம் 21ல 5வது வசனம். सियोन की बेटी से कहो, देख तेरा राजा तेरे पास आता है। वह नम्र है और गधी पर बैठा है, वह लादू के बच्चे पर। தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. चेलों ने जाकर जैसा यीशु ने उनसे कहा था वैसा ही किया। தமிழ் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. तमिल के वचन में लिखा है, இப்ப நடந்த இந்த காரியம் பூரா தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல, அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. मसीह के जीवन में जो भी घटना घटी वो सब भविष्यवाणियों ने लिखा हुआ था, वो बातें ही हो रही है। அவர் கழுதையை கொண்டு வர சொன்னது, उसने गधे को लाने के लिए कहा, அது மேல அவர் உட்கார்ந்து யாத்திரையா போனது, उसके ऊपर वो बैठकर सफर किया, ஜனங்கள் அவரை பார்த்து ஓசன்னா ஓசன்னான்னு படிச்சது, लोग उसे देखकर होसाना होसाना कर कर गीत அது गाने लगे। எழுதியிருக்கிறது. இது எல்லாமே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவை. इसमें लिखा है ये सारी बातें भविष्यवक्ताओं के द्वारा लिखी गई है। இது ஏதோ சூழ்நிலையில நடக்கல. ये कोई ऐसे अनजान में नहीं हुआ। பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்கிறது, அது நிறைவேறிட்டு. पुराने नियमों में वो लिखा था, वो अभी पूरा हो गया। ஜெபம் பண்ணலாம், प्रार्थना करेंगे, பரிசுத்தமுள்ளவருக்கு நன்றி சொல்லுகிறோம். पवित्र परमेश्वर को धन्यवाद करते हैं। ஒரு நாள் இதை போல கர்த்தர் எருசலேம் வீதியிலே கழுதையின் மேல ஒரு ராஜாவை போல பிரயாணப்பட்டார். एक समय में प्रभु इस दुनिया में रास्तों में गधे के ऊपर राजा के रूप में आपने सफर किया। அதன் அடையாளம் ஒரு சமாதானத்தின் ராஜா. वो उसका चिन्ह समाधान का राजा है। ஆனா எல்லா ஜனங்களுமே ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள். और सारे लोग होसाना होसाना कर कर गीत गाना, அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. वो एक बड़ा खुशी का समय ஆனா था। வேதம் சொல்லுது இது எல்லாமே வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. और वचन कहता है ये सारी बातें वचन में लिखी हुई है, ஆகவே தான் அந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். इसलिए उस दिन को उन्होंने मनाया। அது மட்டுமல்ல, எங்களை பற்றி வேதாகமத்தில் वो எழுதியிருக்கிறது. केवल ने हमारे बारे में भी वचन में लिखा है। ஆகவே நாங்கள் வேத வார்த்தையில் எழுதப்பட்டபடி கூடி இருக்கிறோம். हम भी वचन में लिखे हुए अनुसार हम इकट्ठे हुए हैं। வசனம்
வளர்ந்து பெருகணும். आपका वचन बढ़े और बढ़ता ही உங்களுடைய जाए। பிள்ளைகளும் கூட வார்த்தையின்படியே வாழணும். आपके बच्चे भी वचन के अनुसार बढ़े। கர்த்தர் எங்களோடு प्रभु பேசுவீர். हमसे बातें कीजिए। இயேசுவினுடைய நாமத்தில் प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। आमीन। இந்த அதிகாரத்துல இயேசு சிலுவைக்கு போறது கொஞ்ச நாளைக்கு முந்தி இந்த காரியம் நடக்குது. इस अध्याय में यीशु मसीह क्रूस पर जाने के थोड़े दिन पहले ये बातें होती है। நாளைக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் நம்ம பிரதர் ஜோசப் மாடா இதை பற்றி பேசுவார். आने वाले रविवार को पास्टर जोसेफ इसके बारे में बातें करेंगे। எத்தனை பேர்னாலும் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வெளிப்பாடோட அதை விளக்கமா பேசுவாங்க. कितने लोग वचन पढ़ते हैं, हर एक को एक प्रकटीकरण के रूप में प्रभु उस वचन को प्रकट करता நான் है। அதை ரொம்ப இதா சொல்லல. இதுல நான் சொல்ல விரும்புது என்னன்னா मैं வேத வார்த்தை எழுதப்பட்டது நிறைவேறிட்டு. बहुत बड़ी बात नहीं कर रहा हूँ, पर मैं ये कहना चाहता हूँ कि जो वचन में लिखा गया वो पूरा हो गया। இயேசுவானுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனையுமே என்ன செய்துதான் எழுதப்பட்டது நிறைவேறி. यीशु मसीह के जीवन में जो घटना घटी सब लिखी हुई थी और वो पूरी हुई। அவன் நம்மளை பத்தி எழுதியிருக்கா? तो हमारे बारे में भी लिखा है क्या? இந்த வேதாகமம் வெறுமனே இயேசுநாதரை பற்றி மட்டும் எழுதல. ये वचन केवल प्रभु यीशु मसीह के बारे में केवल नहीं लिखा है, அவருக்கு பின்னால போகிற சீசர்களை பற்றி எழுதியிருக்கிறது. उनके पीछे जाने वाले चेलों के बारे में लिखा है। சீசர்கள் சொன்னதை வாசித்து அதுக்கு பின்னால போகல அவங்களை பற்றி எழுதியிருக்கிறது. चेलों ने जो कही बातों को पढ़कर सुनकर उसके विपरीत चलने वाले के बारे में लिखा है। வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பற்றி எழுதியிருக்கிறது. इस वचन को पढ़ने वाले हर एक के जीवन के बारे में लिखा हुआ எல்லாமே है। வெற்றியும் ஆசீர்வாதம் தான். सब विजय और आशीष है। எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பைபிள்ல என்னை பத்தி எழுதியிருக்கு? कितने लोग को भरोसा है कि इस वचन में मेरे बारे में लिखा है, இயேசு வெற்றி அடைஞ்சா நானும் வெற்றி அடைவேன். यीशु विजय पाए मैं भी विजय पाऊंगा। என்னுடைய வாழ்க்கை முழுசும் என்னுடைய தேவையெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. मेरी सारी जरूरतें मेरे जीवन से भी वचन में लिखा है। காரணம் அவர் முன்குறித்தவர். कारण उसने हमने चुना हुआ है, ஆகவே எழுதப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறும். इसलिए कही हुई वचन ऐसे ही पूरा हो रहा है। இதுல ஒரு வசனம் கீழே பாத்தீங்கன்னா इसमें एक वचन नीचे देखेंगे तो அவங்க அவரை கழுதையில வச்சு கூட்டிட்டு போகும்போது ஒரு சொல்லுகிற வார்த்தை 9வது வசனம். जब वो गधे पे बैठ कर गया तो वो कहने वाली बातें 9वें वचन में, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். जो भीड़ आगे आगे जाती और पीछे पीछे चली आती थी, पुकार पुकार कर कहती थी, दाऊद की संतान होसन्ना, धन्य है वो जो प्रभु के नाम से आता है, आकाश में होसन्ना। இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பண்டிகை நாட்கள்ல அதிகமா படிப்பாங்க. ये इजरायलियों के जीवन में त्योहार के समय ये गीत बहुत गाते थे। அதுலயும் கூடார பண்டிகை அன்னைக்கு விசேஷமா எல்லாரும் ஓசன்னா பாடுவாங்க. அந்த வழியில நடந்து போகும்போது சபைக்குள்ள போகும்போது वो तंबू के त्योहार में विशेष वो लोग होसन्ना गीत गा कर कलीसिया में जाते समय गाते रहते थे। எல்லா பண்டிகையுமே இயேசுவானவருக்கு தான் அடையாளம். सारा त्योहार यीशु मसीह को ही दर्शाता है। இயேசுவானவர் கூடாரமாக இருக்கிறார். यीशु मसीह एक तंबू के रूप में है। அந்த கூடார பண்டிகையில தான் அந்த பாட்டு அதிகமா படிப்பாங்க. उस तंबू के त्योहार में ये गीत ज्यादा गाते हैं। அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா उसका मतलब क्या है? இன்னைக்கு நம்ம வாசம்ல 118வது आज சங்கீதம் हमने पढ़ा था 118 भजन संहिता में, 25வது வசனம் பாருங்க. उसको 25वां वचन அதுல देखिए। மூல பாஷையில ஓசன்னா போட்டு எழுதியிருக்காங்க. நம்ம இதுல ஓசன்னா இல்ல, ஆனா அதனுடைய மத்தலப் எழுதியிருக்கிறது. हाँ, पूरे होसाना डालकर उसमें लिखा है, हमारे इसमें नहीं है, पर उसका सही मतलब बताया है। கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். 26 धन्य है वो जो यहोवा के नाम से आता है, हमने तो तुमको यहोवा के घर से आशीर्वाद दिया है। 25வது வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். हे यहोवा विनंती सुन उद्धार कर, हे यहोवा विनंती सुन सफलता दे। ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? होसाना का मतलब क्या है? கர்த்தாவே ரட்சியும், प्रभु हमारा उद्धार करो, அதை இன்னைக்கே செய்யும். वो आज ही करो। இதுதான் இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஆசை. वही इजरायलियों का भरोसा था, वही आशा था। அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே ஓசன்னா, இயேசுவே இப்பொழுதே எங்களுக்கு விடுதலை தா. हाँ प्रभु यीशु होसाना अभी हमें छुड़ा दीजिए। இதுதான் எல்லா இஸ்ரவேலரும் கூட அந்த விசேஷமான நாள்கள்ல பாடுவாங்க. यही इजरायलियों के विशेष दिनों में त्योहार में गाते हैं। 118வது சங்கீதம் எஸ்ராவினுடைய சங்கீதம். हाँ 118 जो भजन संहिता एसरा का भजन संहिता है। அந்த உங்களுக்கு தெரியும், எல்லா இஸ்ரவேலர்களும் 70 வருஷம்
பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. आपको पता है सारे इजरायली लोग यरूशलेम में जो यरूशलेम लोग बाबिलोन में गुलामी में थे। நேபுகாத்நேச்சார் அவங்களை அடிமைப்படுத்தினாரு. नेगोपात नेचर राजा ने उनको गुलामी में रखा 70 था। வருஷம் முடியும் போதுதான் 70 साल खत्म होते समय தானியேல் உபவாசத்தோட ஜெபம் பண்ணுகிறார். दानियल उपवास के साथ प्रार्थना करता है, நெகேமியா ஜெபம் பண்ணுகிறாரு. नेहेमिया प्रार्थना करता எஸ்ரா है, ஜெபம் பண்ணுகிறாங்க. एजरा प्रार्थना இன்னும் करते நிறைய हैं பேர் ஜெபம் और பண்ணிருப்பாங்க. बहुत सारे प्रार्थना किए हैं। அவங்களுடைய மெயினான அந்த நோக்கம் என்னன்னா எங்க தேசம் கட்டப்படணும். उनका अहम बात यही था कि हमारा देश बांधा அந்த जाना है। காம்பவுண்ட் எல்லாம் உடைஞ்சிருக்கு, அதை திரும்ப கட்டணும். वो कंपाउंड सब टूटा हुआ है, फिर से उसे बांधना है, சபை கட்டப்படணும். कलीसिया बांधा जाना है। நெகேமியா சொல்லுகிறாரு எங்க கல்லறை எல்லாம் கட்டப்படணும் அப்படின்னு. नहेमिया कहता है हमारे जो कब्र टूटे हैं वो भी बांधा जाना है। அவங்களுடைய நோக்கம் வந்து உடைக்கப்பட்ட எருசலேம் திரும்ப கட்டப்படணும். उनका विचार यही था टूटा हुआ यरूशलेम फिर से बांधा जाना ஆனா है। அவர் கட்டிட்டாரு. யாரு? நெகேமியா வந்து கட்டுதாரு. नहेमिया आकर उसे बांधता है இந்த கட்டி முடிச்ச உடனே और बांधने के बाद பிரதிஷ்டை அன்னைக்கு தான் பரிசுத்தாய் நிறைவோட 18வது சங்கீதத்தை எழுதுகிறார். उद्घाटन के समय में पवित्र आत्मा की भरपाई से 118वां भजन संहिता लिखता எவ்வளவோ நெருக்க வந்தது, ஆனா நான் ஜெயித்து है। விட்டேன். इतना ही दबाव आया पर हम विजय प्राप्त किए। ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கு மூலைக்கல் ஆயிற்று. जो नहीं चलेगा करके जो पत्थर फेंका गया वो सिर का कोना पत्थर हो 18 गया। சொல்லுகிறார் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் परमेश्वर 18 में लिखता है परमेश्वर मुझे बहुत दंड दिया तो என்னை भी சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. मुझे मृत्यु के लिए छोड़ा नहीं। தேவன் இக்கட்டெல்லாம் என்ன தந்தாரு, ஆனா நான் சாகல. प्रभु ने संकट सब दिया पर हम मरे नहीं। தேவன் என்னை விடுதலை ஆக்கினார். परमेश्वर ने हमें छुड़ाया। ஆகவே இவர் நல்லா அந்த சபையை கட்டி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த பாட்டை பாடுதாங்க. तो कलीसिया को अच्छे से बांध कर उसका उद्घाटन के समय ये गीतों को गाते हैं। ஆரம்பத்துல சபையை கட்டினது சாலமன் ராஜா. शुरुआत में कलीसिया बांधने वाला सुलेमान राजा। அன்னைக்கு அவங்க ஆராதனை பண்ணும்போது பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன நடந்தது? उस समय में वे आराधना किया और प्रतिष्ठा किया तो क्या हुआ था? என்ன நடந்தது? क्या हुआ था? பைபிள் சொல்லு தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிட்டு वचन कहता परमेश्वर की महिमा उस भवन को भर दिया था। ஆசாரியர்கள் உள்ள நிக்க முடியல, அவ்வளவு ஒரு மகிமை. याजक अंदर काम नहीं कर पा रहे थे, उतनी महिमा थी। ஆனா இங்க ஆலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது மகிமை இறங்கின மாதிரி पर எழுத यहाँ उद्घाटन हुआ तो महिमा उतरा ऐसा दिखाई नहीं தேவ दिया। மகிமை இருந்திருக்கும். परमेश्वर की महिमा था। ஆனா சாலமன் ராஜா சபையில முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா தேவனுடைய உடன்படிக்கை பற்றி पर இருந்தது. सुलेमान राजा के उस बंधा हुआ कलीसिया में अहम आशीष है कि वहाँ वाचा का संदूक தேவனுடைய था। வார்த்தை எங்க இருக்கோ அங்க ஆசீர்வாதம். परमेश्वर का वचन कहाँ पर है वहीं पर आशीष है। நமக்கு தெரியும், நமக்கு நிறைய பேர் தெரியலாம், 70வது வருஷம் அவங்க அடிமையா போகும்போது சபை அழிக்கப்பட்டது. हमें अच्छे से मालूम होना चाहिए 70वां साल वो जब गुलामी के लिए गए थे पूरा कलीसिया तोड़ दिया गया சபை था। தரை மட்டமாக்கப்பட்டது. पूरा कलीसिया वो पूरा ईंट से ईंट निकाल दिया गया था। உடன்படிக்கை பற்றிலாம் இல்ல. वहाँ वाचा का संदूक नहीं था। பைபிள் சொல்லுது சாலம் அந்த நேபுகாத்நேச்சார் எல்லா பொருட்களையும் கொண்டு போயிட்டான். बाइबल बताती है नेहबात नेचर राजा सारे वहाँ के बर्तन सोने का सब वो ले चले அது गया। எழுதிருக்கு விவரமா இத்தனை ஜாமான்களை எடுத்துட்டு போயிட்டாம उसमें எழுதிருக்கு. अच्छे से लिखा है इतने सारे सामान को वो ले गया था। நெகேமியால போட்டிருக்கு எழுதப்பட்டதெல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது. नेहेमिया में लिखा है जो ले गया था वो सब वापस दे दिया गया। எண்ணி கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. गिन कर दिया ऐसा है। ஆனா உடன்படிக்கை பெட்டி அங்க இல்ல. पर वहाँ वाचा का संदूक नहीं है। உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாங்க. वो वाचा का संदूक कहीं पर छुपा दिया ஆனா गया। தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் மகிமை पर வரும். परमेश्वर का वचन जहाँ पर है वहीं पर महिमा இன்னைக்கு उतरेगा। இயேசுநாதருக்கு மேல என்ன இருந்தது? आज यीशु मसीह के ऊपर क्या है? தேவனே அவர் வார்த்தையாக இருக்கிறார். परमेश्वर वचन है। அந்த வார்த்தை மாம்சமானது. वो वचन देहदारी हो गया, அதனாலதான் தேவ மகிமை அவரோடு இருந்தது. उसीलिए उसकी महिमा उसके ऊपर बना அவர் था। எங்கெல்லாம் போனாரோ அவர் நன்மை செய்கிறவராகவே वो இருந்தார். जहाँ जहाँ गया भलाई करने वाला पाया गया। இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான ஒரு ஸ்டோரி இந்த கழுதைக்கு மேல அவர் வருகிறார். यीशु मसीह के जीवन में हुआ अहम इस जो कहानी है उस गधे के ऊपर बैठकर आना। அதுல எழுதியிருக்கிறது தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறினது. उसमें लिखा है कि भविष्यवाणियों ने जो कहा वो पूरा हो गया। என்னெல்லாம் நடந்திருக்கு ஆண்டவருடைய வார்த்தை? क्या क्या हुआ है प्रभु के वचन? ஒரு வசனம் வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे சகரியா 11வது அதிகாரத்துல जकरिया 11वां अध्याय 12வது வசனமும் 12 वचन, மத்தேயு 27:9 வாசிப்போம். मत्ती में 27 में 9। இந்த ரெண்டு வசனத்தை ஒண்ணு சகரியா 11:12, जकरिया 11वां अध्याय 12 वचन, மத்தேயு 27:9 வசனம். मत्ती 27 में 9। உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். யார் சொல்லுகிறது? कौन कहता है? तब मैंने उससे कहा, यदि तुमको अच्छा लगे तो मेरी मजदूरी दो और नहीं तो मत दो।
तब उन्होंने मेरी मजदूरी में चांदी के 30 टुकड़े तोल दिए। பழைய ஏற்பாடுல யெகோவா யெகோவா சொல்லுகிறார் சகரியா மூலமாக என்ன 30 வெள்ளிக்காசுக்கு விற்பாங்க. हाँ, जकरिया में पुराने नियम में यहोवा कहता है मुझे ये लोग 30 सिक्के में बेच देंगे। புதிய ஏற்பாடுல மேத்யூ 27ல 9வது வசனம், नए नियम में मत्ती 27 अध्याय में 9वां वचन, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து 27 में 9। तब जो वचन यिर्मयाह भविष्यवक्ता के द्वारा कहा गया था वो पूरा हुआ। उन्होंने वे 30 सिक्के अर्थात उस ठहराए हुए मूल्य को जिसे इस्राएल की संतानों में से कितनों ने ठहराया था ले लिया। பைபிள் இருக்கு இஸ்ரவேலரால் மதிக்கப்பட்டவர். इजरायलियों से जो इज्जत दिया गया। இஸ்ரவேலர்கள் யாரை மதிச்சாங்க? इजरायली किसे इज्जत देते थे? பிதாவையா குமாரனையா? पिता को या पुत्र को? நிறைய, அதாவது ஜனங்களுடைய இருதயத்துல வந்து நிறைய சிறுத்துவம் வந்து நல்லா பதிஞ்சிருக்கு. बहुत लोगों के मन में जो ट्रिनिटी बहुत अच्छे से बना हुआ है। இஸ்ரவேல் புத்திரர் யெகோவா தெய்வத்தை ஆராதித்தாங்க, அவரை தான் மதிச்சாங்க. इजरायली पुत्र यहोवा की आराधना किए, उसी को इज्जत करते அப்ப थे। யாரை தான் வித்தாங்க? किसे बेचे होंगे? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை தான் வித்திருக்காங்க. इसराइलियों का सेनाओं का यहोवा को उन्होंने बेचा 30 के இன்னும் सिक्के। இதை பற்றி எழுதியிருக்கிறது, அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டாங்க. और उसमें लिखा है कि उसके वस्त्र को उन्होंने वहाँ उसे बांट लिया था। கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாங்க. कड़वाहट भरा हुआ वो जो रस को पीने के लिए दिया, பரியாசம் பண்ணாங்க. उसका मजाक किया गया। இது எல்லாமே வேதாகமத்துல எழுதி இருக்கிறது. ये सारी बातें वचन में लिखा हुआ இது है। எல்லாம் இயேசுநாதருடைய வாழ்க்கையில நடந்தது. ये सब यीशु मसीह के जीवन में हुआ। இந்த வார்த்தை நடக்கும்போது தான் ये वचन होते समय में நேரே தேவனுடைய ஆலயத்துக்கு போறாரு. वो सीधे परमेश्वर के भवन में जाता है। இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரே சந்தோஷம். इजरायली लोग बहुत आनंद मनाए। என்ன நடக்க போகுது? क्या होने वाला है? ஓசன்னா ஓசன்னான்னு படிக்காங்க. आज होजाना होजाना करके चिल्ला रहे ஆனா हैं। ஒரு சிலருக்கு புரியுது, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. हाँ, थोड़े लोग समझ गए आज कुछ होने वाला है। அவரு கழுதையில போகும்போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க உண்மையிலேயே ஒரு ராஜா தான். हाँ, वो गधे पे गया है तो सारे लोग समझे होंगे सच में ये राजा है। நேர எருசலேம்ல உள்ள யார் பார்வோன் அரண்மனை போய் वो सीधा यरूशलेम के फिरौन के राज्य में जाएगा, தள்ளி கீழே போட்டு அவர் உட்கார்ந்துருவாரு. उसे गिरा कर वो जाकर बैठ जाएगा। இவர் ராஜாவாயிருவாரு. ये राजा बन जाएगा। நமக்கு ஒரு விமோசனம், हमें एक छुटकारा है, நம்மள ரட்சிப்பார். हमारा उद्धार होगा। இப்படிதான் எல்லாருமே நினைச்சாங்க. ऐसे ही सारे लोग समझे। ஆனா அவர் அரண்மனைக்கு போற, சர்ச்சைக்கு போறாரு. पर वो भवन में, वो जो राज्य में नहीं गया परंतु भवन में சர்ச்சில் जाता போய் है। என்ன சொல்றாரு பாருங்க. चर्च में जाकर क्या कहता है देखिए। அதுக்கு அவர் அந்த சபைக்கு உள்ள போய் ஒரு ஒரு வார்த்தையை பேசுகிறார். कलीसिया में जाकर इस शब्दों को बातें करता है। 12வது வசனம், 12 वचन मत्ती। தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகைகள் ஆக்கினீர்கள் என்றார். यीशु ने परमेश्वर के मंदिर में जाकर उन सबको जो मंदिर में लेन देन कर रहे थे निकाल दिया और सरफरों की पेड़ी और कबूतर बेचने वाले की चौकियां उलट दी और उसने उनसे कहा, लिखा है मेरा घर प्रार्थना का घर कहलाएगा, परंतु तुमने उसे डाकुओं का खो बनाते हो। அப்ப என்ன நடந்திருக்கு, என்ன செய்கிறார் இயேசுநாதர்? क्या हुआ है, क्या कर रहा है प्रभु? வியாபாரம் நடக்கு. वहाँ धंधा हो रहा था। வியாபாரம் பூரா எங்க தான் போகுது? அந்த சபைக்கு தான் போகுது. हाँ, धंधा पूरा कमाई कहाँ? कलीसिया के लिए जाता है। இன்னைக்கு எல்லா சபை, நிறைய சபையில வியாபாரம் நடக்குது. बहुत सारे कलीसिया में धंधा होता है। தேசியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாத தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தட்டை வைப்பாங்க. ऐसे में गांव साइड में जो आशीष का बर्तन करके एक प्लेट को रखते हैं। அவங்களுக்கே தெரியாது, ஒரு பைபிளையும் வச்சு ஏலம் போடுவாங்க. उसको हम खुद पता नहीं, उसमें एक बाइबल भी रखकर उसका मोल लगा देते हैं। எவ்வளவு கண் குருட்டுத்தனமா இருக்கு பாருங்க. कितना अंधे के रूप में वो काम कर रहे हैं देखिए। உண்மையிலேயே அது ஏலம் போடுறது தப்பு. सच में उसका मोल देना गलत बात है। அதுக்கு மேல பைபிளை வச்சு ஏலம் போடுறது அதை விட தப்பு. उसके ऊपर वचन रखकर उसका मोल देना वो उससे भी बड़ा पाप இப்ப है। இந்த வித்த பணத்தை என்ன செய்யணும்? अबे कमाए हुए पैसों को क्या करना है? சபைக்கு உபயோகத்துக்கு, कलेशिया के काम के लिए। இல்லன்னா செய்வாங்க இது ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்கு. नहीं तो कहेंगे मिशनरी सभा स्थापना के लिए। இப்படிதான் செய்யணுமா? क्या ऐसे ही करना है क्या? கண்டிப்பா அது செய்யக்கூடாது. ऐसा निश्चय नहीं करना है। பைபிள்ல சொல்லி இருக்கிறது. बाइबल में बताया है। பழைய பல ராஜாக்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா पुराने नियम में राजाओं में हम देखेंगे तो சபை ரொம்ப
உடைஞ்சு கிடக்கு. कलीसिया टूटा हुआ है। நான் நினைக்க ஒரு நல்ல பையன் 8 வயசுல ராஜா ஆனா பாருங்க. हाँ, एक 8 साल का राजा हुआ था, होशिया। யோசியா. होशिया அந்த அவன் 8 வயசுல ராஜாவாயிட்டான். 8 साल की उम्र में राजा हो அவன் गया। எடுத்த முதல் ஒரு ஆசை சபையை சுத்தம் பண்ணணும். वो पहला उसका मन का आशा यही था कि कलीसिया को शुद्ध அப்ப करना है। ஆசாரியர் எல்லாம் சொல்றாங்க அதுக்கு பணம் நிறைய तो செலவாகும். याजक साहब कहते हैं उसके लिए पैसे की बहुत जरूरत है। உடனே இவன் சொல்லுதான், तुरंत वो कहता है நீங்க ஒரு பாக்ஸ் செய்யுங்க, आप एक बक्सा बनाइए, அதுல ஒரு ஓட்டை போடுங்க, उसमें एक छेद कीजिए, வாசல் கிட்ட உள்ள வச்சிருங்க. द्वार के बाहर रख दीजिए। அதுல யாரெல்லாம் பணம் போடுறாங்களோ அந்த பணத்தை வச்சு நம்ம ரிப்பேர் பார்க்கலாம். वो जो उसमें दान डालेंगे उस दान से हम इसका खर्चा வெட்டி बनाएंगे। நிறைஞ்சிட்டு बक्सा भर गया। உடனே ராஜாட்ட போய் சொன்னாங்க, ஐயா பாக்ஸ் நிறைஞ்சிட்டு. वो कहते हैं राजा के पास बक्सा भर गया है। அதை அப்படியே ஒரு சாக்குல அள்ளி வச்சுட்டு மறுபடியும் பெட்டியை வைக்கங்க. हाँ, वो पूरा एक गोनी में रख दो, फिर और वापस उस बक्से को रखो। இதுதான் சிஸ்டம். यही तरीका है। இது வியாபாரம் போடுறதுக்கு இல்ல, ये धंधे के लिए नहीं है। ஏதாவது விற்பனை விழா. हाँ, कोई बेचने का। இது இப்படி பைபிள்ல யாரும் செய்யல. ऐसा बाइबल में किसी ने किया नहीं। ஊழியத்துக்கு கொடுங்கன்னா தாராளமா மனம் கொடுக்கலாமே. अगर तू सेवा को देना है तो मन भर के तू दे सकता है। மிஷனரிக்கு கொடுக்கும், நம்ம எல்லாரும் பணம் போடணும், எல்லாரும் தாராளமா நமக்கு அனுப்பி போடணும். आज मिशनरी को देना है, आप दान में डालिए, कहते तो सब लोग अब मन से देते हैं। சாப்பாடை வித்து பிரியாணியை வித்து தான் கொடுக்கணும் அவசியமே இல்ல. क्या खाने को बेच कर ही देना है ऐसा आवश्यकता नहीं है। விக்கலாம், வீட்ல வச்சு விக்கலாம். हाँ, बेच सकते हैं, घर पे बैठ के बेच சர்ச்சுல सकते हैं, செய்யவே पर कलीसिया के अंदर उसे करना नहीं है। இதெல்லாம் தப்பான காரியம். அன்னைக்கு நடந்தது, தேவன் அதை விரட்டினார், ஆனா இன்னைக்கும் அதை செய்தாங்க. और उस समय में यही गलत बातें हुई, प्रभु ने उसे डांट कर भगाया, परंतु आज वही ஆண்டவர் बातें। எல்லாத்தையும் தாறுமாறாக்கினார். प्रभु वो सारे को गिरा कर तितर बितर कर। சொல்றாரு, இந்த ஓசன்னா படிச்ச பாட்டு என் பின்னால ஓசன்னா படிச்சாங்கல்ல, हाँ, उसके बाद कहता है, मेरे पीछे जो गीत गा कर आ रहे थे होसाना करके। என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 19வது அதிகாரத்துல ஒரு விளக்கம் சொல்லுகிறார். लोग 19वां अध्याय में उसका मतलब बताते हैं। ஓசன்னா படிச்சவங்கள பார்த்து होसाना होसाना गाने वाले के बारे में। முதலாவது 38வது வசனம் வாசிக்கலாம். 38वां अध्याय। கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதங்களிலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இதுதான் அன்னைக்கு லூக்கால இருந்தாரு, இப்படி நடந்தது. लोक में लिखा है ऐसा ऐसा हुआ था। அடுத்து 42 42वां वचन। உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. और कहा, क्या ही भला होता कि तू ही इस दिन में कुशल की बातें जानता, परंतु अब वह तेरे आंखों से छिप गई है। அப்ப ஓசன்னா படிச்சது तो होसाना उन्होंने गाया था, தெரியாது, எதுக்குன்னே தெரியாது. उनको पता नहीं किस लिए गाया, வியாபாரம் பார்க்குது, क्यों वो धंधा डालते हैं, அதுவும் தெரியாது. वो भी पता नहीं है। ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். प्रभु कहता है तुझे समाधान देने के लिए मैं आया हूँ। அந்த சமயத்தை நீ புரியல, அதனால உனக்கு ஐயோ அப்படிங்கிற. उस समय को तूने जाना नहीं, उसलिए तेरे लिए நீ हाय। அறிந்திருந்தால் நல்லா இருக்கும். पर तू जाना होता तो अच्छा होता, நீ அறியாததுனால पर तू जाना नहीं है। சபைக்கு மேல ஒரு கல் இராதபடி ஒரு கல் இருக்கும், இருக்காது, இடிக்கப்பட வேண்டியது. कलीसिया के ऊपर एक पत्थर नहीं रहेगा ऐसा நிறைய काम। இஸ்ரவேலர்கள் செய்கிறது தெரியாம செய்தாங்க. बहुत सारे इजरायली कर रहे थे, वो अनजान में कर रहे थे। இன்னைக்கு வாசித்த பாகம் அதுதான். आज புதிய हमने ஏற்பாட்டுல नए नियम में जो पढ़े थे वही बात है। தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமல் இருந்தார். परमेश्वर को परमेश्वर कर जान कर भी उसकी महिमा और धन्यवाद नहीं ஆகவே किया। தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். उसीलिए परमेश्वर उनके बुरे विचारों के लिए उनको सौंप दिया। கடைசி 3 வசனத்துல எழுதியிருக்கிறது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, உடன்படிக்கையை மீறுவாங்க, எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. आखिर 3 वचन में लिखा है, माँ पिता का आदर नहीं करेंगे, वाचा को तोड़ेंगे, सारे गलत कार्य को करेंगे। எதனாலன்னா தேவனை அறிந்து ஆராதிக்கல. क्यों? क्योंकि परमेश्वर को जानकर आराधना नहीं தேவனை किया। அறிந்து ஆராதிக்கல. हम जानकर आराधना நம்முடைய करना है। தேவனுடைய விருப்பம் என்னது? हमारी परमेश्वर की क्या मर्जी है? ஓசியா சொல்றார், அவர் என்னத்தை விரும்புதாரு? होशिया कहता है वो क्या चाहता है? மனத்தாழ்மையாய் நடக்கணும், அதான் அவர் விரும்புதாரு. मन नम्र से चलना है, वही वो चाहता கண்டிப்பா எல்லாரும் காணிக்கப்படணுமா? है। निश्चय क्या सब लोग दान डालना है? அப்படியெல்லாம் கிடையாது. ऐसा नहीं है। பைபிள் சொல்லுது வெறுங்கையா வராத. बाइबल बताती है तो खाली हाथ मत आना, அது நல்லது. वो अच्छी बात है। சரி, இல்ல ठीक है, नहीं நம்ம है। கண்டிப்பா கடன் வாங்கலாம் போடக்கூடாது. हाँ, उधार लेके डालने की आवश्यकता नहीं தேவ है। சமூகத்துல என் மனசார
நான் தேவனுக்கு கொடுக்கணும். परमेश्वर के उपस्थिति में पूरे मन से मैं प्रभु को देना இல்லைன்னா है, கொடுக்கவே கூடாது. नहीं तो नहीं देना है। தேவன் அப்படிப்பட்ட காணிக்கை அவர் விரும்பவே இல்லை. परमेश्वर ऐसे दान को पसंद नहीं करता। பிரச்சனை பண்ணிக்கிட்டு காணிக்கை போடாதங்காரு. आप परेशानी कर कर दान मत डाल कहता है, சண்டை போட்டு வந்து காணிக்கை போடாத. झगड़ा कर कर तो दान मत डालने आओ। காணிக்கை பெட்டிக்கு வெளியே வச்சுட்டு போய் ஒப்புற வாங்கிட்டு மறுபடியும் வா. दान को बाहर रख कर पहला तो एक मन हो जा, फिर तो आकर दान डाल। தேவன் ராஜாவாக வந்து முதல் சபையை அவர் சுத்தம் பண்ணார். पहला परमेश्वर राजा बनकर आकर कलीसिया को शुद्ध करता है। அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். वही सर्व सामर्थ्य परमेश्वर அவர் है। சொல்றாரு, வேதாகமத்தை நல்லா ஆராய்ந்து பாரு, என்ன பத்தி எழுதியிருக்கோம். वो कहता है तो वचन को अच्छे से परख कर देख, ढूंढ कर देख, उसमें मेरे बारे में लिखा है। இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. यीशु ये वचन को कहता இந்த है, வார்த்தையை அவர் சொல்லும்போது புதிய ஏற்பாடு கிடையாது. ये बातों को कहते समय में नया नियम नहीं था, அப்ப எதைத்தான் நான் தியானம் பண்ணணும்? तो किसके बारे में हमें ध्यान பழைய करना है? ஏற்பாடு சொல்றாரு. पुराने नियम को हमें ध्यान करना है। வேதாகமத்தை நல்லா அலசி பாரு, हाँ, पुराने नियम को तो अच्छे से पढ़ कर देख, நல்லா தேடி பாரு. अच्छा ढूंढ कर देख, எல்லா பக்கமும் என்னை பற்றி தான் சாட்சி சொல்றாரு. सारे जगह पर मेरे बारे में गवाही देगा। அப்ப இன்னைக்கு 3ல வெளிப்படுது. पर आज तो 3 प्रकट हो रहा है। நிறைய பேர் சொன்னாங்க முதல் வசனத்திலே 3 இருக்கு. बहुत लोग कहते हैं पहले वचन में 3 दिख रहा है, அப்ப இயேசு சொன்னது பொய்யா? तो यीशु ने कहा वो झूठ है உன் क्या? ஆராய்ச்சி தப்பு. तेरा जो खोज है वो गलत है। பைபிள் சொல்லுது வேதத்தை நல்லா ஆராய்ந்து பாரு, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். बाइबल कहती है वचन को तू अच्छा परख कर, जो जांच कर देख, तुझे अनंत जीवन என்னை मिलेगा। பற்றி சாட்சி கொடுக்கும். मेरे बारे में गवाही देगा, இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கும். यीशु के बारे में गवाही देगा। இயேசுவை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? यीशु के बारे में हम क्या बता सकते அவர் हैं? கிருபை நிறைந்த वो ஆண்டவர், अनुग्रह भरा परमेश्वर மிகுந்த है, அன்புள்ளவர். बहुत प्रेमी है। யோபு புஸ்தகத்துல 36வது அதிகாரத்துல 5வது வசனம் எலிஹு அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு. योग की किताब 35 में 6वां वचन शायद एलीहू करके एक भाई बात करते हैं। அவரு அந்த பரியாசம் பண்றாங்களா அந்த கூட்டத்துல அவர் இல்ல, அவர் தனியா வந்து பேசுறாரு. हाँ, जो मजाक करते हैं वो जोन में नहीं है, वो अलग से आकर बातें करता है। அது என்ன சொல்றாரு பாருங்க. 36ல 5வது வசனம். 36 में 5वां वचन, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், யாரையுமே புறக்கணியார். மன உருக்கத்திலும் எப்படி மன உருக்கம்னா அந்த ஆளை பார்த்த உடனே கண்ணீர் விட்டுருவாரு. அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் மகத்துவம் உள்ளவர். தேவன் மனதுருக்கம் உள்ளவர், परमेश्वर मन का दयालु है, யாரையும் தள்ள மாட்டாரு. किसी को इनकार नहीं करता। வேதாகமத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆண்டவரை பற்றி நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். तो परमेश्वर के वचन को जब मैं परख कर देखता हूँ, तो जांचता हूँ, तो ऐसे बातों को मैं समझना है। எனக்கு தேவையெல்லாம் அவர் கொடுப்பாரா? मेरी जरूरतों को देगा क्या? என்னோட சேவையை அவர் சந்திக்க முடியுமா? मेरी जरूरतों को पूर्ति कर सकता है क्या? இல்ல நமக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னே நம்ம வாழணுமா? क्या मेरे लिए यही मिला ऐसा करके हमें जीना है? அப்படியெல்லாம் பைபிள் சொல்லல. ऐसा बाइबल नहीं बताता। இருக்கலாம். तो रह ஆனா सकता है, தெய்வ சமூகத்துல வந்து पर परमेश्वर की उपस्थिति में நான் आकर நிறைவுள்ளவனாக போகணும். मैं भर कर जाना है। இந்த 118வது சங்கீதத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. 118 से 118 में एक बात शब्द को कहा है, 26வது வசனத்துல 26वां वचन, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், परमेश्वर के नाम से आया हुआ स्तुति किया गया है। கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். प्रभु के भवन से हम आपको आशीष करते हैं। எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். सारे रीति से प्रभु हमें आशीष करेगा, அதுதான் பைபிள் சொல்லுகிறது. वही बाइबल बताती है। ஆனா நிறைய பேரு தெய்வத்தை ஒரு கொடூரமானவராகவே பார்க்கறது. पर बहुत सारे लोग परमेश्वर को एक कठोर व्यक्ति के रूप में देखते நான் हैं। போய் சொல்லிட்டேன், என்னை கிட்டே விட மாட்டாரு. आज मैंने झूठ कह दिया, मुझे अपने निकट नहीं देगा। நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், எனக்கு நெருங்கவே முடியாது. मैं गलत बात किया, मैं उसके निकट नहीं जा सकता हूँ। பைபிள் அப்படி சொல்லல. बाइबल ऐसा नहीं कहता। உடனே நீ சரண்டர் ஆயிருந்தா சொல்லுது. तुरंत तो अपने आप को प्रभु के हाथों में दे ஒருவன் दे। பாவம் செய்கிறவனா இருந்தால் कोई पाप करने वाला होगा அவன் तो தெய்வ சமூகத்துல வந்து தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். प्रभु की उपस्थिति में आकर अपने आप को नम्र कर அவன் प्रार्थना, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராய் वो இருக்கிறார். क्षमा करने में दया में बड़ा है। தினமும் நம்ம மன்னிப்பு கேட்கலாம், हर दिन हम क्षमा मांग தினமும் सकते நம்ம हैं, புதுப்பிக்கலாம். हर दिन अपने आप को नया कर सकते பைபிள் हैं। அப்படிதான் சொல்லுது. बाइबल ऐसी ही बताती है, தேவனோடு நடக்கிற மனுஷன் தினமும் தன்னை சுத்திகரிக்கணும். परमेश्वर का संग चलने वाला मनुष्य हर दिन अपने आप को शुद्ध कर। எல்லாத்துல நான் ஃபேமஸ்னு சொல்லக்கூடாது. सब में मैं फेमस नहीं कहना है। பைபிள் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். बाइबल बताती है जो घमंड करते हैं उनके विरोध प्रभु है। பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். अनुग्रह लोगों के लिए परमेश्वर दया ஆகவே करता है। தேவனை நான் அறிந்து அவர் ஆராதிக்கணும். परमेश्वर को हमें जानकर उसकी आराधना करना। ஓசன்னா படிச்சவங்களை பார்த்தீங்கன்னா நல்லா உற்சாகத்தோட என்னெல்லாமோ படிச்சாங்க. होसन्ना गीत गाने वाले पूरे उत्साह के साथ बहुत कुछ गाए, ஆனா
எதுக்கு தான் படிக்கனே தெரியாது. पर किसके लिए गाए पता नहीं। 21வது அதிகாரம் மத்தேயில 10வது வசனம் சொல்லுகிறது. मत्ती 21 अध्याय 10 वचन। 9ல போட்டிருக்கு, இந்த ஓசனா படிச்சுட்டு உள்ள வரும்போது होशाना गाकर अंदर आते समय அந்த ஊர்ல நிறைய பேர் நீ பண்டிகைக்கு வந்திருக்காங்க. उस गांव में बहुत सारे लोग इस त्योहार के लिए आए हैं। சொல்றாங்க 9 லட்சத்துக்கு மேல அன்னைக்கு எருசலேம்ல இருந்திருப்பாங்க ஜனங்க. कोई कहता है 9 लाख से अधिक लोग उस दिन यरूशलेम में पाए रहेंगे। இன்னைக்கு தான் அவர் இயேசுவானவரை பார்க்காங்க. आज ही वे लोग यीशु मसीह को देखते हैं। அப்படிப்பட்ட கூட்டம் அங்க இருக்கு. वैसा झुंड भी वहां पर है। 10வது வசனம் பாருங்க. யாராவது வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் அவர் பிரவேசிக்கையில் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு நகரத்தார் யாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் ஆ, என்று விசாரித்தார்கள். இது யாரையா இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறார்கள். அதற்கு ஜனங்கள் அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். जब उसने यरूशलेम में प्रवेश किया तो सारे नगर में हलचल मच गई और लोग कहने लगे, ये कौन है? लोगों ने कहा, ये गलील के नासरत का भविष्यवक्ता यीशु है। இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. ये नाजरत से आने वाला भविष्यवक्ता है। ஒரு சிலருக்கு தான் தெரியும், ये थोड़े लोग को पता है, ஒரு சிலருக்கு தெரியாது. बहुत लोग को मालूम नहीं। ஆனா லேவியருக்கும் ஆசாரியருக்கும் என்ன தெரிஞ்சது? पर लेवी और याजक को क्या मालूम हुआ? இவர் மதி மயங்கி இருக்கிறாரு, ये मन उसका दिमाग ये हो गया, பிசாசு பிடிச்சிருக்கு, शैतान पकड़ा हुआ है। பேய விரட்டுவாரு, ஆனா பிசாசுடைய அந்த உதவியோட தான் செய்கிறாரு. शैतान भगाता है पर शैतान के मदद से भगाता है। பைபிள் சொல்லுது தேவனை அறியாமல் அறிந்த மாதிரி ஆனா அறியல. बाइबल बताता है परमेश्वर को जाने के रूप में नहीं जाने हैं। தேவன் நம்மை அறிந்து ஆராதிப்பதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். परमेश्वर हमें उसे जानकर उसकी आराधना करने के लिए बुलाया है। பைபிள் இயேசுவானவர் கூட நம்ம பார்த்து சொல்றாரு, यीशु मसीह हमें देखकर कहता है நீங்கள் பாக்கியவான்கள். आप धन्य हैं। எதனால क्यों பாக்கியவான்கள்? धन्य है? மலை பிரசங்கத்துல மலை மேல உட்கார்ந்த உடனே கிட்ட போய் இருக்காங்களா பப்ளிக் எல்லாம், हाँ, वो पर्वत के ऊपर जब बैठा था तो सारे लोग निकट जाकर बैठे அவங்கள हैं। பார்த்து தான் சொல்றாரு, उनको देखकर कहता நீங்க है துயரப்படுறீங்களா பாக்கியவான்கள், हाँ, तुम तकलीफ में हो तुम धन्य हो, சமாதானம் இல்லையா நீ பாக்கியவான், समाधान नहीं है तुम धन्य हो, நான் உனக்கு சமாதானம் தருவேன். मैं तुम्हें समाधान दूंगा। ஆண்டவர் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். प्रभु मार कर एक शब्द कहता है कि तुम दुनिया के लिए उजाला हो। இது எப்படி நடக்கும்னா இயேசுநாதர் கூட போயிட்டல்ல ஓ வாழ்க்கை மாறும். ये कैसा होगा? मतलब यीशु के साथ तो चले गए तो तेरा जीवन बदल जाएगा। இதுதான் ஒரு பெரிய வெற்றியை தருகிறது. यही एक बड़ा विजय को देता है। இயேசுநாதருடைய கடைசி ஒரு ஜெபம், यीशु मसीह का आखिरी प्रार्थना, பிதாவே हे पिता இவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும், इन सबको आप आशीष करना है। இவர்கள் உலகத்துல இருந்து போயிடணும் நான் ஜெபம் பண்ணல, ये दुनिया से चले जाना है ऐसा मैं प्रार्थना नहीं कर रहा இவர்கள் हूं। உலகத்துல நம்மை போல வாழணும். ये दुनिया में हमें हमारे समान இவங்க जीना। மூலமா யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுகிறேன். इनके द्वारा जो जो स्वीकार लेंगे मुझे उनके लिए भी मैं प्रार्थना தேவன் करता நம்மை பற்றி நமக்காக ஜெபம் பண்ணார். हूं। प्रभु हमारे बारे में हमारे लिए प्रार्थना அப்ப करता அந்த வசனம் பூரா நமக்கு கிடைக்கணும். है। तो वो वचन पूरा हमें मिलना है। பைபிள் அப்படிதான் எழுதி இருக்குது, बाइबल ऐसी बताती है, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் मुझ பிழைப்பான். पे विश्वास करने वाला मरेगा तो भी जीवित रहेगा। உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறுரூபமாகத்திலையும் போயிடுவான். जो जीवित है और विश्वास करता रहता है वो रूपांतर में चले அப்ப जाता அந்த है। தெய்வத்துக்கு நான் எவ்வளவு ஒரு நன்றி உள்ளவனா இருக்கணும் तो பாருங்க. उस परमेश्वर को कितना मैं धन्यवाद தேவன் करना है। அதைத்தான் விரும்புறார். प्रभु वही चाहता है, நான் அவரை ஆராதிக்கணும். मैं उसकी आराधना करना அவர் है। துதிக்கு ஏற்றவர். उसकी स्तुति का योग्य है அவர் वो। சிலுவையின் மூலமாக சகல நன்மைகளையும் எனக்கு அவர் தருகிறார். क्रूस के द्वारा सारी भलाई मुझे वो देता है। நன்றி சொல்லி நான் அதை எடுத்துக்கிடணும். धन्यवाद कर कर मुझे उसे स्वीकार लेना ஆனா है। நிறைய வசனம் அவரை பத்தி மட்டும் எழுதல, நம்மையும் பத்தி और எழுதிருக்கு. बहुत सारे वचन उसके बारे में केवल नहीं हमारे बारे में भी लिखा है। அப்படிதான் எழுதிருக்கு. இயேசு சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுவேன். यीशु मसीह ने कहा जब मैं ऊंचा हो जाऊंगा तो सबको मैं खींच அப்ப लूंगा। நம்ம எல்லாரையும் அவர் तो எடுத்துக்கொள்ளுகிறார். हम सबको वो खींच लेता है। வெளிப்படுத்த விசேஷம் முதல் அதிகாரமே சொல்லுகிறது, प्रकटीकरण पहला अध्याय ही कहता है இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், ये पढ़ने वाला धन्य है, கேட்கிறவன் பாக்கியவான், सुनने वाला धन्य है, கடைபிடிக்கிறவன் பாக்கியவான். उसको पालन करने वाला ஆனா धन्य है। கடைசி அதிகாரத்துல ஒரு காரியம் போட்டிருக்கு பாருங்க. आखिरी अध्याय में एक बातों को लिखा देखिए, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல प्रकटीकरण 22वां अध्याय में 18வது வசனத்துல ஒரு 3 ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். 18वां वचन में 3 आशीषों को कहता है। இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிற யாவருக்கும் நான் கடுமையா எச்சரித்த ஒரு வார்த்தை சொல்றேன், கவனிங்க அப்படிங்கிற. ये भविष्यवक्ता के किताब को पढ़ने वाले को मैं कठोर तरीके से एक बात को चेतावनी देता हूँ, आप ध्यान से सुनिए। எதையாவது நீ தப்பா அந்த வசனத்துல நீ கூட்டுனா உன்னை நான் சபிப்பேன் அப்படிங்கிற. इस वचन के साथ तो कुछ गलत जोड़ा तो मैं तुझे श्रापित कर दूंगा। யார வாசிக்கிற ஆட்களை என்ன செய்யணும்?
हाँ, पढ़ने वाले क्या करना है? தெய்வத்தை பற்றி மகிமையா நான் சொல்லணும் மத்தவங்ககிட்ட. परमेश्वर के बारे में महिमा से मैं औरों को बताना है। உங்க பிரச்சனையை இயேசு மாற்றுவார். आपकी परेशानी को यीशु बदलेगा, நீங்க கண்டிப்பா आप ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். निश्चय आशीषित हो जाएंगे। இப்படிதான் நான் சொல்லணும். இதுல தப்பா நான் ஏதாவது ஆண்டவரை பற்றி தப்பா நான் ஜோடு பண்ணோம்னா தேவன் என்னை கண்டிப்பா தண்டிப்பார். ऐसे ही मैं जो कहना, इसके छोड़ मैं गलत जोड़ूंगा मसीह के बारे में तो प्रभु मुझे दंड देगा। 19வது வசனம் சொல்கிறது, 19 वचन कहता है, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து எதையாயிலும் எடுத்து போட்டால் कोई इस भविष्यवाणी की किताब से कुछ निकाल दिया तो ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் जीवन के किताब से भी, பரிசுத்த நகரத்தில் இருந்தும் पवित्र नगर से भी, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் इस किताब में लिखे हुए से भी அவனுடைய பங்கை எடுத்து போட்டுருவேன். उसके भाग को मैं निकाल இது दूंगा। ரொம்ப சிந்திக்கக்கூடிய வசனம். ये बहुत सोचने वाली वचन है। என் பங்கு எங்கெல்லாம் இருக்கான்? मेरा भाग कहाँ कहाँ पर है? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பங்கு இருக்கு. जीवन के किताब में हमारा भाग है, பரிசுத்த நகரத்துல நமக்கு பங்கு இருக்கு. पवित्र नगर में हमारा भाग है, அடுத்து எங்க இருக்கு? और कहाँ? எந்த புஸ்தகத்திலயும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. इस किताब में भी हमारे लिए 3 आशीष है। இடத்துல ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குன்னா இந்த வேதாகமத்தை நம்புகிறவர்களுக்கு. 3 किताब में आशीष है, किसके लिए? इस वचन पे भरोसा करने நமக்கு वाले। எங்கெல்லாம் ஆசீர்வாதம்? हमारे कहाँ कहाँ பரலோகத்துல, आशीष? स्वर्ग में, ஜீவ புஸ்தகத்துல, जीवन के किताब இந்த में, பைபிள்ல. इस वचन में। இதெல்லாம் உண்மைதானா? ये सच है क्या? உண்மைதான். सच्ची बातें हैं। ஆனா ஏதாவது தப்பு பண்ணாதான் நம்மள தூக்கி தூர पर போடுவாங்க. जब गलत होगा तो तुम्हें तो निकाल देगा, ऐसा அப்ப कहते हैं। தேவன் தன்னுடைய ஜனங்களை பற்றியும் இதுல எழுதியிருக்கிறார். तो परमेश्वर अपने लोगों के बारे में यहाँ लिखा நம்ம है। சொல்லணும், நம்மளை பத்தி எழுதியிருக்கு, पर हम कहना हमारे बारे में लिखा என்ன है, பத்தி எழுதியிருக்கு. मेरे बारे में लिखा நான் है। நல்லா இருப்பேன், मैं अच्छा रहूंगा, நான் ஆசீர்வாதமா मैं இருப்பேன், आशीषित रहूंगा, எனக்கு பங்கு பரலோகத்துல இருக்கிறது. मेरा भाग तो स्वर्ग में है, ஜீவ புஸ்தகத்திலே இருக்கு. जीवन के किताब में भी है, இந்த பைபிள்லயே எனக்கு इस வாக்குத்தத்தம் இருக்கு. वचन में भी मेरे लिए वागदान है। இதோட நான் சேர்ந்து போனால் சகல நன்மைகளை நான் அனுபவிப்பேன். इसके साथ में चलो तो सारी भलाई को मैं இது पालूंगा। வெறும் இயேசுவானவரை மட்டும் எழுதல, एक- என்ன பத்தி எழுதியிருக்கிறது. केवल यीशु मसीह के बारे में नहीं, मेरे बारे में भी लिखा है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படி இது நடந்தது. प्रभु का वचन कहता, भविष्यवाणियों की बातें पूरा होने के लिए बातें हुई। அப்ப இயேசுவானவர் அந்த அந்த கழுதையில பிரயாணப்பட்டு போகிறது எழுதியிருக்கிறது. यीशु मसीह उस गधे के ऊपर सफर कर रहा है, वो लिखा गया அப்ப है। நானும் சில வேளையில கஷ்டப்படுறது எழுதியிருக்கா, हम कभी कभी कष्ट उठाते हैं, वो भी लिखा है क्या? துக்கமா இருக்கிறது, दुखित है, பிரச்சனையில இருக்கிறது, परेशानी में है, கண்டிப்பா இருக்கு. निश्चय है। பல பிரசங்கத்திலே சொல்லிட்டாரு, पहाड़ी प्रचार में उसने बता दिया, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், கண்டிப்பா ஆறுதல் அடைவீர்கள். दुख उठाने वाले तुम धन्य हो, निश्चय समाधान पाओगे। சமாதானம் பண்ணது நீங்க பாக்கியவான்கள், நீங்க கண்டிப்பா தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். समाधान करने वाले तुम धन्य हो, निश्चय तुम परमेश्वर के पुत्र कहलाओगे। கர்த்தர் நமக்காக சகல ஆசீர்வாதத்தை இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கார். परमेश्वर हमारे लिए सारी आशीषों को इस किताब में लिखा है। ஏசாயா 53வது அதிகாரம் यशायाह 53वां अध्याय 5வது வசனம், 5वां वचन। நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ना वर्ड 5 परंतु वह हमारे ही अपराधों के कारण घायल किया गया, वह हमारे अधर्म के कामों के कारण कुचला गया, हमारी ही शांति के लिए उस पर ताड़ना पड़ी कि उसके कोड़े खाने से हम लोग चंगे हो जाए। தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்கள். परमेश्वर के वचन को पढ़ने वाले छुटकारा पाते ஒரு हैं। பரிசுத்தவான் சொல்றாரு, एक पवित्र व्यक्ति இந்த कहता है, நம்முடையன்னு எழுதியிருக்க இடத்துல உங்க பேரையே நீங்க போட்டு வாசிங்க ये அப்படிங்கிறார். हमारे करके डाला, उस जगह पे आपके नाम को डालकर என் पढ़े। பாவத்தை அவர் நீக்கிட்டாரு, मेरे पापों को उसने என் निकाल दिया, அக்கிரமத்தை சுமந்தாரு, मेरे अधर्म को उसने என் उठा लिया, வியாதியை எடுத்துட்டாரு, मेरे बीमारी को निकाल பேரை दिया। போட்டு வாசிங்க உங்க விசுவாசம் வளர அப்படிங்கிறார். वहाँ नाम डालकर पढ़िए, आपका विश्वास ஏன்னா बढ़ेगा। நாம்ங்க இடத்துல பொதுவா எல்லாருடைய பேர் வந்துருது, क्योंकि नाम हम बोलेगा तो सबका नाम आ जाता ஆனா है। குறிப்பா உங்க பேரை அதுல வைங்க. हाँ, अलग से आपके नाम को डालकर தேவன் देखिए, உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். परमेश्वर आपके विश्वास को बढ़ाएगा। வசனத்துல ஆவி ஜீவன் இருக்கு, ஆனா நானும் இருக்கேன். हाँ, वचन में आत्मा और जीवन है, और उसमें मैं भी हूँ। தேவன் நம்மை அங்க வச்சு எழுதி இருக்கிறார். परमेश्वर हमें भी वहाँ रखकर लिखा है, காரணம் அதுக்காக தான் வேதமே எழுதி இருக்கிறது. उसीलिए वचन लिखा गया है। 16வது வசனத்தில் சொல்கிறாரு, 16 वचन में कहा गया அவர் है, தன்னுடைய ஆத்மாவை வருத்தத்துல கொண்டு போகிறார். वो अपने आत्मा को जो है तकलीफ में ले जाता அந்த है। வருத்தத்துல போடும்போது அவருக்கு ஒரு பலன் கிடைக்கும். பலன்னா என்னது? நன்மை. उस तकलीफ में से जाते समय उसको एक भलाई मिलता है।
என்ன பலன் கிடைக்கி? क्या क्या फल, क्या भलाई मिलता है? என்ன நம்புதவனுக்கு சுகம் கிடைக்கி. मुझ पे भरोसा करने वाले को चंगाई मिलता என்ன है। நம்புதவனுக்கு ஆசீர்வாதம். அதை வாசிக்கலாம் 11வது வசனம். 11 वचन। அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ஆத்மாவின் வருத்தத்தின் பலன், அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். वो अपने प्राणों का दुख उठाकर उसे देखेगा और तृप्त होगा। अपने ज्ञान के द्वारा मेरा धर्मी दास बहुतेरे को धर्मी ठहराएगा। சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, पहला वचन क्या कहता है? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை யார் விசுவாசிக்க முடியும்? हमारे द्वारा बताई गई बातों पे कौन विश्वास कर सकता நம்ம है? எல்லாம் சொல்லணும், ஏசப்பா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, हम सब कहना है यीशु मसीह मैं विश्वास करता हूँ प्रभु, உங்களை பற்றி என்னெல்லாம் எழுதிருக்கோ அதெல்லாம் நான் நம்புகிறேன். के बारे में जो कुछ लिखा है सब में मैं எனக்காக செய்த தியாகம், मेरे लिए करने वाला त्याग, எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், मेरे लिए रखी हुई आशीष எல்லாம் சகலமும் மாறி போயிடும். सब बदल जाएगा। சூழ்நிலைகளை மட்டுமல்ல, எல்லாத்தையுமே இயேசுவானவர் மாற்றுகிறார். परिस्थिति को केवल नहीं, सारी बातों को प्रभु यीशु बदलता है। தேவனுடைய அந்த அவருடைய அந்த வல்லமை இருக்குல்ல, அதை நிறைய பேருக்கு புரியல. परमेश्वर का सामर्थ्य जो है बहुत लोग समझ नहीं पाए। நிறைய பேர் சர்டிபிகேட்டுக்கு மேல பரவசம் இருக்கும். நம்ம சர்டிபிகேட் எல்லாத்துலயும் பாஸ், நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். बहुत लोगों को अपने सर्टिफिकेट जो मैं सब में पास हूँ उसमें अच्छा नौकरी मिले उस पर बहुत भरोसा होता है। இன்னும் நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்து பாடி அப்படியே कंट्रोल வச்சிருக்காங்க, அதனால நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. और बहुत सारे लोग अपने शरीर को अच्छा तैयार कर रखे, इसलिए मुझे कोई घबराने की जरूरत என்னது नहीं। இருந்தாலும் சரி, தேவனுடைய ஒத்தாசை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. कुछ भी क्यों ना हो, प्रभु का सहारा, प्रभु का साथ न होगा तो कुछ नहीं होगा। தேவன் எனக்கு செய்யணும், அவர்தான் நீ ஆசீர்வதிக்கணும். प्रभु ही मेरे लिए करना है, वही मेरे लिए आशीष। டாக்டர் மருந்து கொடுத்தாலும் வேலை செய்ய வைக்கிறது ஆண்டவர் தான். डॉक्टर दवा देता है मगर उसको काम में लाने वाला प्रभु ही உள்ள है। போட்டோன்னே வெளியே வந்துட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. हाँ, जैसे वो गोली खाए वैसे ही बाहर आए तो कुछ कर नहीं सकते। தேவன் அனுகிரகம் பண்ணணும், प्रभु अनुग्रह करना அப்பதான் है, அந்த மருந்துக்கு சான்ஸ் உண்டு. तब उस दवा के लिए मौका है, இல்ல नहीं तो नहीं है। தேவன் கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். प्रभु अनुग्रह प्रेम और दया भरा हुआ நம்மளை है। பற்றி எழுதிருக்கு பைபிள்ல. हमारे बारे में वचन में लिखा है, அதெல்லாம் ஆசீர்வாதமா தான் वो எழுதிருக்கு, सारी आशीष के बारे में लिखा है, குறைவாவே இல்ல. कमी की नहीं சகல है। நன்மைகளினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். सारी भलाई से आप तृप्त किए जाएंगे। ஆனா யாருக்கு பிரச்சனை வருது? किसको परेशानी आता है? இந்த உபாகம 28வது அதிகாரத்துல व्यवस्था विवरण 28 யாருக்கு अध्याय में। பிரச்சனை வருதுன்னு இப்ப எழுதிருக்கு பாருங்க. किसको परेशानी आता है करके लिखा है 28வது அதிகாரத்துல 28 में 47வது வசனம் சொல்லுது, 47 சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். நீ சந்தோஷமா சபைக்கு வரல. சிலர்லாம் தாய் தப்பனுக்காக வராங்க சபைக்கு. तो खुशी से कलीसिया में नहीं आए, कोई कोई माँ पिताजी की वजह से कलीसिया में आते हैं, அப்படிலாம் வரமாட்டாங்க, ஃப்ரீயா இருக்காது. नहीं तो नहीं आते थे ஏன்னா पसंद है। வேற வேலைலாம் நிறைய இருக்கு और அவங்களுக்கு. बहुत सारे काम है उनके लिए। பைபிள் சொல்லுது நீ மனமகிழ்ச்சியா வரணும். बाइबल बता दे तो खुशी के साथ எங்க आना। அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, நீ வந்தன்னா அது மனமகிழ்ச்சி मेरे கிடையாது. पिताजी मेरी माँ ने कहा करके मैं आ रहा हूँ करके वो आनंद का नहीं है, அது மனமகிழ்ச்சியா? वो खुशी की बात है இல்ல. नहीं। எப்பண்டா முடியும் நான் ஓடலாம்னு இருப்பாங்க. कब खत्म हो मैं जाऊँ ऐसा ஆனா सोचते हैं। கர்த்தர் இந்த சாபத்துல இத கொண்டு வராரு. पर श्राप में प्रभु इसे என் ले आता है। சமூகத்துல நீ என்ன செய்யணுமோ, உனக்கு சம்பூரணமா நல்ல பலன் இருக்கு, நல்ல மார்க் இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, இந்த நிறைவுள்ளவனாக நான் நன்றி சொல்லணும்னு வரணும். हाँ, मेरे पास अच्छा अंक है, अच्छा नौकरी, अच्छा पगार, ये सारी भलाई को धन्यवाद देते हुए तो प्रभु के पास அப்படி நீ நினைச்சு வரல அப்படின்னா ऐसा तू सोच कर नहीं आया 48 வசனம் சொல்லுது, 48 சகலமும் குறைபடும், सारी कमी कटी हो जाएगी, பட்டினியா இருப்ப, भूखा रहेगा, தாகத்தோடு இருப்ப, प्यासा रहेगा, நிர்வாணமா இருப்ப, नंगा हो जाएगा, எல்லா விதத்திலும் குறை. हर चीजों में कमी हो जाएगी। இது வந்து சாபம், ये एक श्राप है। இந்த சாபம் பூரா நீங்க 53வது ஏசாயால பார்க்கலாம். ये पूरे श्राप को ऐसाया 53वां अध्याय में हम देख सकते हैं। இயேசுவானவர் என்ன செய்கிறார்? குறைபட்டிருந்தார், ஆமா குறைபட்டிருந்தார். यीशु मसीह क्या हुआ? कमी पाया गया, हाँ कमी में था। ஆமா நிர்வாணம் இருந்தார். नंगा था, हाँ वो नंगा हो गया। தாகத்தோட இருந்தாரா? प्यासा था क्या? இருந்தாரு. प्यासा था கைவிடப்பட்டாரா? क्या? छोड़ दिया गया? அப்போ நான் எனக்கு மேல வந்த அத்தனை சாபமும்
சிலுவையில அவர் எடுத்துக்கிட்டார். मेरे ऊपर आए हुए सारे श्रापों को क्रूस पर यीशु ने ले लिया, ஏன்னா நான் அப்படி தகுதியா அவரை ஆராதிக்கல. क्योंकि मैं ऐसे काबिलियत से उसका அதனால आराधना இந்த नहीं की। சாபம் எல்லாம் என் மேல வந்தது. इसलिए वो श्राप मेरे ऊपर आया था, ஆனா என்ன விடுதலை ஆக்கிறதுக்கு पर मुझे छुड़ाने के लिए பிரச்சனையை பூரா சிலுவையில அவர் ये எடுத்துக்கிட்டார். सारी परेशानी को क्रूस पर प्रभु ने उठा என் लिया, நிர்வாணம் மூடப்படும், तो मेरा नंगापन छुप जाता है, என்னுடைய தரித்திரம் மாறும், मेरी गरीबी हट जाएगी, நான் சந்தோஷமா मैं இருப்பேன். खुशी में बदल जाऊंगा, காரணம் அவர் எடுத்துக்கிட்டார்ல. कारण उसने ले लिया है। ஆகவே என்ன பற்றியும் என்னுடைய ஆசீர்வாதமும் வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது. मेरे बारे में मेरी आशीष वचन में लिखी தேவன் है। அந்த சம்பூரணமாக கொடுக்கிறவர். परमेश्वर उसे परिपूर्णता से देता है। அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்துல प्रेरित की किताब 8वां अध्याय में 32வது வசனம். 32 वचन, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். पवित्र शास्त्र का जो अध्याय वो पढ़ रहा था वो यह था, वे भेड़ के समान वध होने को पहुंचाया गया, और जैसा मेमना अपने ऊन कतरने वालों के सामने चुपचाप रहता है, वैसे ही उसने भी अपना मुंह न खोला। அவர் யூதன் அல்ல, புறஜாதி. அவர் வாசிட்டு போறாரு. जो मंत्री जो था वो यहूदी नहीं था, वो अन्य जात का वो वचन पढ़ते हुए जा रहा அவருக்கு है। புரியல இது ஏசாயா அவரை பத்தி எழுதாரா இன்னொரு ஆளை பத்தி எழுதிக்கிறானே தெரியல. उसे ऐसाया के बारे में मालूम नहीं कि वो अपने बारे में लिखा है क्या और के बारे அவர் में, வாஞ்சியோட வாசிக்கிறார். पर वो आशा के साथ இதை पढ़ रहा அறிந்த பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை சொல்லாரு, அப்பா அவன் வாசிக்கிட்டு போறான், அவனுக்கு புரியல, நீ போ அப்படிங்கிறார். है। ये जानने वाला पवित्र आत्मा, अरे वो जान पढ़ रहा है पर उसे समझ नहीं आ रहा है, इसलिए तू उसकी मदद करके பிலிப்பை அவர் சேர்த்துக்கிட்டாரு. फिलिप को उसने मिला दिया। அதுல எழுதியிருக்கிறது, उसमें लिखा है, இந்த வார்த்தையை வைத்து இயேசுவை பற்றி செய்தி கொடுத்தார். इस वचन को रखकर यीशु के बारे में उसने संदेश दिया। அப்ப இயேசுனாரே சொன்னாரு, எல்லா வசனத்தை தியானிச்சு பாரு, நான் தான் அதுல வெளியே வருவேன். उसने यीशु मसीह ने कहा तू हर एक वचन को ध्यान करके देख, उसमें मैं அது ही प्रकट இயேசுவை பற்றி होगा, தான் சாட்சி वो கொடுக்கும். यीशु की ही गवाही देगी, அவன் அவன் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுதான். वो यीशु के बारे में गवाही பிலிப்பு देता है। சந்தேக மந்திரிக்கு சொல்றாரு, फिलिप वो मंत्री को बताता है என்னெல்லாம் சொன்னாருங்க விவரம் அங்க இல்ல. क्या क्या कहा, वो बातें नहीं அந்த है। விவரத்தை டக்குன்னு சொல்றாரு. ஐயா அப்ப ஞானசனம் முக்கியமா, हाँ, நான் वो ஞானசனம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்காரு. அவன் கேட்கான். तुरंत वो कहता है मंत्री, अच्छा मतलब बपतिस्मा जरूरी है, वो तो मैं ले सकता हूँ क्या करके அப்ப पूछता। பேப்டிசத்தை பத்தி அங்க பேச்சு तो நடந்திருக்கு. वहां पर बपतिस्मा के बारे में बताया है, இயேசுவை பத்தி பேசும்போது கண்டிப்பா பேப்டிசமும் வந்துருது. यीशु मसीह की बातें करते समय वहाँ बपतिस्मा आ அவன் जाता சொல்றாரு, है। முழு இருதயத்தோட தேவன் மனிதனாய் வந்தான்னு நீ விசுவாசத்தினா எடுக்கலாம். पूरे हृदय के साथ प्रभु मनुष्य बनकर आया करके तो विश्वास करेगा तो ले ரெண்டு सकता। பேரும் சந்தோஷமா தண்ணிக்குள்ள இறங்குதாங்க. दोनों लोग खुशी से पानी में उतरते हैं, அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம், प्रभु के नाम से बपतिस्मा, பரிசுத்த ஆவியானவர் அவரை அப்படியே எடுத்துட்டு போயிட்டார். पवित्र आत्मा फिलिप को ऐसे उठा ले जाता है। இதுதான் மகிமையின் வார்த்தை. यही महिमा का वचन, எழுதப்பட்ட வார்த்தை கந்தேகமனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. लिखा हुआ वचन उस मंत्री के जीवन में पूरा हो गया। ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, अब्राहम को देखकर कहता है, உனக்கு உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பேன். तेरे अंदर दुनिया के सारे लोगों को मैं आशीष करूंगा। சிஸ்டர் பிரதர், நான் யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்துக்குள்ள நான் இருக்கேனா? आप जरा सोच के देखिए भाई बहनों कि उस वचन के अंदर हम है क्या। 12வது அதிகாரம் ஆதியாகமத்தை சொல்றாரு, ஆபிரகாமே நீ என் வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிச்சேன்னா உனக்குள்ள எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். 12वें अध्याय में कहता है, अब्राहम अगर तू मेरे वचन को पालन करेगा तो तेरे अंदर सारों को मैं आशीष करूंगा। அன்னைக்கே நம்மளை பத்தி சொல்லிட்டாரு. तो उस समय में ही हमारे बारे में कह दिया, எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். सारे लोगों को मैं आशीष நல்லா करूंगा, இருப்பாங்க, वो अच्छे रहेंगे, சுகமா இருப்பாங்க, चंगाई से रहेंगे, ரட்சிப்பா இருப்பாங்க, उद्धार पाते हैं, என்னதாமோ நடக்கட்டும், कुछ भी हो जाए என் ஜனத்துக்கு மேல ஒரு பாதுகாப்பு இருக்கும். मेरे लोगों के ऊपर एक सुरक्षा रहेगी। என்ன நடந்தாலும் சரி அவருடைய பைபிள்ல எழுதுனதுதான் நடக்கும். कुछ भी हो उसके वचन में लिखी हुई बातें ही होगी। சண்டையை பத்தி எழுதியிருக்கு, झगड़ा के बारे में लिखा है, யார் யாரெல்லாம் போட்டு தள்ளுவா பைபிள் எழுதியிருக்கிறது. कौन किस किस को मार गिराएगा वचन में लिखा है, எல்லாமே பைபிள் எழுதியிருக்கு. सब में वचन में लिखा புதுசா है। ஒண்ணு அங்க ஈரான் ஈராக்ல நடக்கல. कुछ नया वहाँ ईरान या इराक में नहीं हो எல்லாம் रहा, நடக்கும். ये நான் सारी வருவேன் அப்படிங்கிறார். सारी बातें होगी, मैं आऊंगा। ஆனா என்னுடைய நம்பிக்கையும் போக்கும் அவரையே சார்ந்திருக்கு. पर मेरा भरोसा, मेरा चलना सब उसके ऊपर ही இந்த निर्भर है। நாளிலே தேவன் தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து காப்பார். बुरे समय में परमेश्वर उसके तंबू में मुझे छुपा कर बचा இயேசுதான் लेगा। அந்த கூடாரம். यीशु ही वो तंबू है। நீதிமான் அவருடைய நாமத்துக்குள்ள
பாதுகாப்பா இருப்பான். धर्मी उसके नाम के अंदर सुरक्षित रहेगा, அதுதான் ஆசீர்வாதம். वही आशीष है। ஆகவே இந்த வேதாகமம் எனக்கு ஆசீர்வாதமா ये இருக்கு. वचन मेरे लिए आशीष है, இது என்ன பாதுகாக்கும். ये मेरी सुरक्षा நான் करता है। வாசிக்கும் போது எனக்கு அது என்ன செய்யும், உணர்த்தும். मैं पढ़ते समय वो मुझे एहसास दिलाता है। ஒரு முஸ்லிம் பொம்பளை பாருங்க, அவ இந்த பேச்சு போட்டுலாம் பேசும்போது சொல்லுவா, एक मुस्लिम बहन है, वो जो ऐसे बातें करते हैं उसमें बातें करती है, எனக்கு இயேசுநாதருடைய வார்த்தை தேன் மாதிரி இருக்கு அப்படிங்க. मुझे यीशु मसीह का वचन मध के समान लगता है। கிறிஸ்தவங்க மேல உள்ள ஒரு எரிச்சல்னால நீங்க பைபிளை வெறுத்துறாதங்க அப்படிங்க. मसीह लोगों के विरोध की वजह से आप बाइबल को दूर मत कर दीजिए, இயேசுவை நேசிங்க, यीशु से प्रेम बाइबल कीजिए, वासिंगे। बाइबल पढ़िए, உன்னை ஆசீர்வதிக்கும். वो तुझे आशीष करेगा। அப்படிப்பட்ட மகிமையான வாசனை நம்மகிட்ட இருக்கு. ऐसा महिमा का वचन हमारे पास எவ்வளவு है। தைரியமா நம்ம இருக்கணும், हम कितने धैर्य से रहना எவ்வளவு है, தைரியமா நம்மளுடைய சமூகத்துல உட்கார்ந்து कितने ஆசீர்வதிக்கப்படணும். धैर्य से उसकी उपस्थिति में बैठकर आशीष கர்த்தர் करना। நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். प्रभु ऐसे आशीषों से हमें भर देगा। ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। सब धन्यवाद करेंगे। हे हमारे प्यारे पिता प्रभु यीशु, आपको धन्यवाद करते हैं परमेश्वर, कितना सुंदर वचन आपकी उपस्थिति में हमने पढ़ा प्रभु परमेश्वर। जो वचन लिखा गया है, भविष्यवक्ताओं के द्वारा कहा गया है, वही बातें यीशु मसीह के जीवन में पूरा हुआ है और उसकी महिमा को प्रकट करता है। और उसमें आज हमने ये भी देखा कि वो वचन में हमारे बारे में भी प्रभु ने लिखा है करके प्रभु परमेश्वर, आपके वचन के रहस्य, उसके आशीषों को आपने हमारे लिए रखा, उसके धन्यवाद करते हैं प्रभु परमेश्वर। हम आपके प्रिय बनकर चले, आपका वचन जो हमें हमारे बारे में लिखा है उसके अनुसार हमें चलने के लिए अनुग्रह दे, आपके पवित्र आत्मा का सहारा दे प्रभु। धन्यवाद प्रभु। आए हुए भाई बहनों को प्रभु यीशु मसीह के नाम से आशीष करते हैं। आपका अनुग्रह, प्रेम, आपकी करुणा सदा हमारे साथ, आए हुए हर एक के साथ, उनके परिवार के साथ बने रहे। प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென்.